الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துள்ளார்கள், நாளை கியாமத்துடைய நாளில் எனக்கு மிகவும் சமீபமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய மனிதர் யார் என்றால் உலகத்திலே என் மீது அதிகமாக ஸலவாத் கூறியவர் ஆவார். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நஸீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தும் வஸலாமுன் அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான ஒரு மாதம், அல்லாஹுடைய ரஹ்மத்துக்களை பாவ மன்னிப்பை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம், ரமதானுடைய மாதம் நமக்கு மத்தியிலே வருகை தந்திருக்கின்றது. இந்த ரமதானுடைய சிறப்புகள், மகத்துவங்கள் ஏராளம். ஷுஅபுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய கிதாபில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முபாரக்கான ஒரு ஹதீஸ் ஷரீஃப் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னுடைய உம்மத்துக்கு ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா 5 விடயங்களை அருளியிருக்கின்றார். இது எப்படிப்பட்ட 5 விடயங்கள் என்றால், எனக்கு முன்னால் தோன்றிய நபிமார்களுக்கும் வழங்கப்படாத 5 விடயங்கள். சுப்ஹானல்லாஹ். எனக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு என்றால் அன்னவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு வழங்கப்படாத 5 விடயங்களை அல்லாஹ் தஆலா விசேஷமாக என்னுடைய உம்மத்தார்களுக்கு ரமதானுடைய காலத்திலே வழங்கியிருக்கின்றார். முதலாவது கூறினார்கள், ரமதானுடைய முதலாவது இரவு வந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா அவர்களின் பக்கம் அருள் பார்வை, ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்கின்றார். சுப்ஹானல்லாஹ். மேலும் யாரின் பக்கம் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்கின்றானோ அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் தஆலா அதாபிலே போட மாட்டார். இரண்டாவது கூறினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், மாலை நேரத்தில் அந்த நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் முஷ்க் என்று சொல்லக்கூடிய கஸ்தூரியுடைய வாடையை விட சிறந்ததாக இருக்கிறது. மூன்றாவது, மலக்குகள் அந்த நோன்பாளிக்காக வேண்டி இரவிலும் பகலிலும் மக்ஃபிரத், பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நான்காவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கு கட்டளையிடுகின்றான், என்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி நீ உன்னை அலங்கரித்துக் கொள், ஜீனத்தாக்கிக்கோ. சுவர்க்கத்தை பார்த்து என்ன சொல்றான்? என்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி நீ உன்னை அலங்கரித்துக் கொள். வெகு விரைவில் அவர்கள் கஷ்டமான அந்த உலகத்தை விட்டும் அவர்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி, அவர்கள் ஆறாம் அதாவது நிம்மதியாக இருப்பதற்காக வேண்டி சுவர்க்கத்தை நோக்கி வருகை தருவார்கள். ஐந்தாவது கூறினார்கள், ரமதானுடைய கடைசி இரவு வந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுகின்றார்.
அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த தோழர்களில் ஒருவர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன லைலத்துல் கத்ருடைய இரவா? அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இல்லை, மாறாக ஒரு தொழில் புரியக்கூடிய மனிதர் தொழில் செய்ததன் பின்னால் அவருக்கு ஊதியம் வழங்கப்படுவதை நீங்கள் பார்த்ததில்லையா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, இந்த ஹதீஸ்ல 5 விடயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். முதலாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நமக்கு தெரியும், ரமலானுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு ஹதீஸ்களின் மூலமாக கற்றுத்தந்த ஒரு விடயம், அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை அதிகமாக பெறக்கூடிய நாட்கள். ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை நாங்கள் கேட்கக்கூடிய நாட்கள். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். குறைந்தது இந்த துஆக்களை ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு துஆக்களிலும் நாங்கள் வளமைப்படுத்திக் கொள்வதற்கு படைக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வுடைய கிருபை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிகமாக கருணை செய்யக்கூடியவன் அல்லாஹ். யா அல்லாஹ், என் மீது நீ கருணை செய்வாயாக. அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இருக்கின்றதே, ரஹ்மத், இது கிடைத்து விட்டால் மனிதனுக்கு உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை கியாமத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்து விட்டால் அதுவே போதுமானது. அவ்வளவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகவும் விசாலமானது. அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வாரி வழங்குவதன் மூலமாக அவனுக்கு எந்த குறைவும் ஏற்படுவதில்லை. ஆனால் அதை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதன் மூலமாக நமக்கு நஷ்டம் தான் ஏற்படுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கேட்கக்கூடிய ஆரம்ப 10 நாட்களிலும் பாதியை விட நாங்கள் அதிகமாக கடந்து விட்டோம். அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை நாங்கள் பெறுகின்றோமா, கேட்கின்றோமா, துஆக்கள் செய்தோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வாறு என்றால், ஒரு பெண் தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதன் காரணத்தினால் அல்லாஹ் தான் அந்த பெண்ணை மன்னித்து விட்டார். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஒரு பெண், சில ஹதீஸ்களில் விபச்சாரம் புரியக்கூடிய பெண் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் பாலித்து விட்டான், ரஹ்மத்தை வழங்கி விட்டான். இதே போன்று நமக்கு தெரியும் நிறைய வரலாறுகள். 100 கொலைகளை செய்தவனை கூட ரப்புல் ஆலமீன் மன்னித்து அருள் விட்டான். இப்படி அல்லாஹ்வுடைய அருள் ஒரு மனிதனுக்கு கிடைக்க நாடினால், கிடைக்க இருந்தால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இரண்டாவது கூறினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கின்றதே, அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மிகவும் வாசனை மிக்கதாகும். எங்களுக்கு சாதாரணமாக ஈவினிங் ஆகிற நேரத்தில் நோம்பு கொஞ்சம் படுறது, நோம்பு என்ன செய்யும், எங்கள்ட பாசத்தை சொல்றதா நோம்பு கொஞ்சம் படும். அப்போ கொஞ்சம் சோடோ ஆகி, கொஞ்சம் டயர்டாகி, அசர் பிந்திச்சுன்னா மகரிப் வரைக்கும் சரியான டயர்டில் இருப்போம். வாயப்பூல் தொடர்ந்து பேசவும் மாட்டோம். எதுவும் ஓதுறதும் கிடையாது, வசீஃபாக்கள் இல்லை, சொலவாத் இல்லை, ஜிக்ருகள் இல்லை, அல்குர்ஆனுடைய திலாவத் இல்லை, எதுவுமே இல்லாமல் வாயை மூடி வச்சுக்கொண்டிருங்க. வாயை திறந்தால் அது எங்களையே பொறுத்த வரைக்கும் ஒரு வகையான ஒரு நாற்றம். அது நோன்பு வைத்திருந்தால் மாலை நேரத்தில் தன்னுடைய வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த வாடை இருக்கின்றதே, இது நமக்கு மத்தியில் ஒரு நாற்றத்தை போன்று இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கஸ்தூரியை விட மிகவும் நறுமணம் மிக்கதாகும். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இது நோன்பாளிக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியது. இதே போன்று தான் மலக்குகள் இரவும் பகலும் அந்த நோன்பாளிக்காக வேண்டிய இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை கோரிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நீண்ட இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கு கட்டளையிடுகின்றான், சுவர்க்கமே உன்னை நீ அலங்கரித்துக் கொள். என்னுடைய மனிதர்கள் இபாதத் செய்யக்கூடிய அடியார்கள் உலகத்தில் இருந்து இபாதத் செய்துவிட்டு உன்னை நோக்கி அவர்கள் வருகை தருவார்கள், அதற்காக நீ ஆயத்தமாய்க்கொள். மீண்டும் 5வது கூறினார்கள், ரமதானுடைய கடைசி நாள் இருக்கின்றதே, அல்லாஹ் அனைவர்களையும் மன்னித்து விடுகிறார். உலமாக்கள் கூறுகின்றார்கள், ரமதானுடைய மாதம் இதுதானே மனிதனுக்கு மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை பல வடிவங்களில் மனிதனுக்கு வழங்கக்கூடிய ஒரு மாதம் ரமதான். இதே மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை முழு மாதம் பல வடிவங்களில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு காரணங்களோடு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை வழங்கிக் கொண்டே தான் இந்த மாதம் இருக்கிறது. எப்படி கூறுகிறார்கள், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம்.
மேலும் ரமதானுடைய மாதத்தில் இரவு நின்று வணங்குவது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம். மேலும் ரமதானுடைய மாதத்தில் ஷபே கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, அதுவும் பாவ மன்னிப்புக்கு காரணம். மேலும் ரமதானுடைய மாதத்தில் மனிதர்கள் நோக்கக்கூடிய நோன்பு, அந்த நோன்பை திறக்கக்கூடிய நேரத்திலும் கூட இஃப்தாருடைய நேரத்தில் துஆக்கள் கபூல் செய்யப்பட்டு நரக விடுதலை வழங்கப்படுகின்றது என்றால் அதுவும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய காரணம். இப்படி இந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்றதே, இந்த ரமதானுடைய மாதத்தில் ஜிக்ர் செய்வது, ذاكرுல்லாஹி ஃபீ ரமதான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முபாரக்கான ஹதீஸ் ஷரீஃப், யார் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வை zikr செய்கிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார். சுப்ஹானல்லாஹ். zikr செஞ்சமா, ஏழு நோன்பு கழிச்சிட்டோம், உட்கார்ந்து zikr செஞ்சமா, சிந்திக்க வேண்டும். ஒவ்வொன்றும் நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய மக்ஃபிரத். இதைத்தான் உலமாக்கள் சொல்றாங்க, ரமதானுடைய காலத்துல முழுமையான முறையில் மகஃபிரத்துக்காக பல காரணங்கள், பல அஸ்பாபுகளை அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றான், பல அஸ்பாபுகளை. மேலும் உலமாக்கள் கூறுகிறார்கள், இதே போன்று தான் யார் ரமதானுடைய காலத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை வாரி வழங்குவதோடு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமதானுடைய காலம் இருக்கின்றதே, இது வெறுமனே சாதாரண ஒரு காரணம் கிடையாது. பள்ளியோடு நீங்கள் ஒன்று இருங்கள், பள்ளியை பிடிச்சுக்கோங்க. ரமதான் பள்ளி வாயலை நாங்கள் பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு மாதம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எத்தனை ஹதீஸ் ஷரீஃப், முபாரக்கான ஹதீஸ் ஷரீஃப்கள்ல பல ஹதீஸ்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ரமதானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் ஆயிஷா சித்திகா தய்யிபா தாஹிரா ஆபிதா ஜாஹிதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள், ஷுஅபுல் ஈமான்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது, ரமதானுடைய மாதம் வருகை தந்துவிட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான முகத்தின் நிறம் மாறிவிடும். அவருடைய முகத்தின் நிறம் மாறிவிடும். அல்லாமா அப்துல் ரவுஃப் மனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால் விளக்கம் கூறக்கூடிய நேரத்திலே குறிப்பிடுகிறார்கள். ஃபைதுல் கதீர் என்று சொல்லக்கூடிய கிதாபில் இந்த முகத்தினுடைய நிறம் மாறுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஹௌஃபே ஹுதா, அல்லாஹ்வுடைய பயம் வந்துவிடும். யாருக்கு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன பயம்? சுப்ஹானல்லாஹ். அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமதானுடைய மாதத்தில் ஒரு அடியான் இந்த ரமதானுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக்கை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இந்த அடியானுடைய ஹக்கை நிறைவேற்றுவதில் நான் தவறு செய்து விடுவேனோ என்ற பயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கும். அடியானுக்கு ஹக்கு என்னன்னு சொல்லித்தாரதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அல்லாஹ்வுடைய ஹக்கு என்ன, ஹுகூக்குல்லாஹ் என்றால் என்ன, ஹுகூக்குல் இபாத் என்றால் என்ன, ஹுகூக்குல் ரமதான் என்றால் என்ன, ஹுகூக்குல் குர்ஆன் என்றால் என்ன, இப்படியான அனைத்து ஹக்குகளையும் கற்று தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பயப்படுகின்றார்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும், ரமதானை பற்றிய சிந்தனை நமக்கு உள்ளதா? நிறத்தின் முபாரக்கான முகத்தின் நிறம் மாறிவிடுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த அளவுக்கு பயப்படுவார்கள். இவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் என்பது கற்பனை கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்கள் பயந்துள்ளார்கள் ரமதான் வருகை தரும்போது இதனுடைய ஹக்கை நான் நிறைவேற்றுவேனா என்ற பயம். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரிய இப்படி நிறைய வரலாறுகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் காண கிடைக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல ஆயிஷா சித்திகா தய்யிபா தாஹிரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் செய்வதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழான இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இபாதத்துக்காக வேண்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள் என்றால் என்ன அர்த்தம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக செய்யக்கூடிய இபாதத், ரமதான் அல்லாத காலங்களில் எவ்வாறு இபாதத்துக்களை செய்வார்களோ ரமதானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் மேலதிகமாக இபாதத்து செய்ய ஆரம்பிப்பார்கள். சாதாரணமான ரூட்டிங் என்ன இருக்குதோ அந்த ரூட்டிங் இல்லாம மேலதிகமான இபாதத்துக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமதான் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய சீசன். ஏப்ரல் சீசனும் தான், அதோடு சேர்த்து நம்முடைய கபருக்காக நாம் நன்மைகளை தயாரிக்கக்கூடிய சீசன், நம்முடைய ஆகிரத்துக்காக நன்மைகளை சேகரிக்கக்கூடிய காலம் இந்த ரமதானுடைய காலம். எனவே இந்த ரமதானை நாங்கள் வெறுமனே வீணாக கடத்திவிடக்கூடாது. ரமதான் பிரியக்கூடிய நேரத்தில் அழுது அழுது
மன்றாடி ரமதான வழி அனுப்பி வைக்கிறோம். ரமதான வழி அனுப்புகிறோம், கட்டாயம் செய்யணும். மூமினுடைய பண்பு ரமதானுடைய வருகையை நினைத்து சந்தோஷம் அடைவது, ரமதானுடைய பிரிவால் கைசேதப்படுவது முபாரக்கான ஒரு சுன்னத். இது ஒரு சுன்னத். ஆனால் கைசேதப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த 30 நாட்கள் 29 நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தவும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல லாஸ்ட் ஜும்மால வந்து பயன் பண்றீங்க ரமதான் சிறப்பை பத்தி. ஃபர்ஸ்ட் ஜும்மால பண்ணியிருந்தாலும் நாங்க 3 கிழமை பயன் அமல் செஞ்சிப்போம். நாங்க என்ன சொல்லுவோம், இப்படியெல்லாம் சொல்லுவோம் சில சமயங்கள்ல. அன்பின் சகோதரர்களை, பெரிய ரமதான் இருக்கின்றதே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், ரமதானுடைய மாதம் முழுவதும் ஹைர் தான், நலவும் மாத்திரம் தான். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்தியாலமும் அதுவும் விசேஷமாக ஜுமாவுடைய நாட்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒவ்வொரு நிமிடமும் பொழியக்கூடியது ரமதானுடைய காலத்துல. சாதாரண காலங்களில் கூட ஜுமாவுடைய நாள்ல ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்துக்களை விட ஜுமாவுடைய நாள்ல செய்யக்கூடிய இபாதத்துக்கு அந்தஸ்து நன்மைகள் கூட 1க்கு 70 மடங்கு. அதுவும் ரமதானுடைய காலமா இருந்தால் ஒரு நன்மையை செய்தால், ஒரு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்லை செய்தால் 70 மடங்கு அல்லாஹ் தஆலா அதை அதிகப்படுத்தி வழங்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காத்து கொண்டிருக்கின்றான் என்றால் அந்த அமலை செய்வதற்காக வேண்டி நாம் ஏன் பின்வாங்கி இருக்கின்றோம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னும் ஒரு முபாரக்கான பழக்கம் என்னவென்றால், ரமதானுடைய மாதம் வருகை தந்துவிட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபிலான தொழுகைகளில் அதிகமாக ஈடுபடுவார்கள். நஃபிலான தொழுகைகளில் அதிகமாக ஈடுபடுவார்கள். மேலும் கெஞ்சி கதறி மன்றாடி அல்லாஹ்விடத்தில் துஆக்களில் ஈடுபடுவார்கள். இந்த ரெண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முபாரக்கான பழக்கங்கள். ரமதானுடைய காலத்தில் செய்யக்கூடிய பழக்கங்கள் இந்த இரண்டும் மிகவும் முக்கியமானது. நஃபிலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், தராவீஹ் தொழுகைகளை நாங்கள் தொழுகின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவிலே இபாதத் செய்துள்ளார்கள். ரமதானுடைய காலத்தில் இரவிலே அவர்களும் நின்று வணங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று அழுது கெஞ்சி மன்றாடி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பிரார்த்தனைகள் செய்வது, துஆக்கள் செய்வது. பள்ளிவாசலுக்கு வர்றோம், பள்ளிவாசலுக்கு வந்தனா ஏன் திரும்பி போறோம்? இரவு நேரத்தில் வர்றோமா, இபாதத் செய்யறோமா, பள்ளியோடு உட்கார்ந்துருவோம். என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு மனிதன் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு, எங்களோட வீட்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வர்றாரு, வந்து வீட்டுக்கு வந்து அழுந்து அவர் தேய்க்கிற கஷ்டங்கள் குறைகளை சொல்றாரு. உதாரணத்துக்கு அவர் தேய்க்கிற கஷ்டங்கள் குறைகளை வீட்டுக்கு வந்து அழுது சொல்றாரு. நாங்க என்ன செய்வோம்? அவர் 10 விஷயங்களை சொன்னா ஒன்றை சரி நாங்க கொடுக்கறதுக்கு தான் பார்ப்போம். ஒன்றை சரி என்ன செய்வோம்? அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இவர் படக்கூடிய கஷ்டத்துல 10 கஷ்டத்தை சொல்றாரு, ஒன்றோ நம்மால இயன்றதையும் நாம் கொடுக்கணும். நாம் வந்து கொடுக்கணும். இதுதான் எங்களோட மைண்ட் செட். இதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம்? ஃபாலோ பண்ணுவோம். சும்மா அனுப்ப மாட்டோம். உலகத்தில் வாழக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு சிந்திக்கக்கூடிய நாம், நாங்களே வீட்டை தேடி வந்தவரை வெறும் கையோடு அனுப்பாம கொஞ்சமாவது கொடுத்து அனுப்புறோம்னு சொன்னா, படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒரு தாயை விட பல மடங்கு இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு அவன் வீட்டுல உட்கார்ந்து அழுது கெஞ்சி மன்றாடினா வெறும் கையோடு அனுப்புவானா? ஒரு நாள் அனுப்ப மாட்டான். மனிதர்களிடம் நம்முடைய முறைப்பாடுகள் செய்வதை விட படைத்த ரப்புல் ஆலமீனிடம் முறைப்பாடுகளை செய்யுங்கள். படைத்தவனிடம் கேளுங்க, அவன் தருவான். படைத்த ரப்பிடம் நேரத்தை ஒதுக்கி அழுது கெஞ்சி மன்றாடி துஆ செய்யக்கூடிய காலம் இந்த ரமதானுடைய காலம். இதுலையும் நாங்கள் என்ன செய்யறோம்? எப்படா தராவை முடியாது ஓடி போயிடணும், எப்பதான் பயான் முடியாது அவசரமா போயிடணும். அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, பள்ளி வாசலோடு நம்முடைய முஹப்பத்தை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும். பள்ளி வாசல்ல அதிகமாக ஈடுபட வேண்டும். பள்ளி வாசலுடைய வேலைகளில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய சில பாக்கியங்கள். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, பள்ளி வாசல்ல அதிகமான நேரத்தை கழியுங்கள். பள்ளி வாசல்ல உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல கூட்டாளி இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்லை, கூட்டாளி வாங்க போவோம், லேட் ஆகுது, நீங்க போங்க, நான் வாருங்க, உட்கார்ந்து அமல் செய்யுங்க, தஸ்பீஹ் எடுங்க, உட்காருங்க, ஜிக்ர் செய்யுங்க, தௌபாக்கள் ஈடுபடுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ஸலவாத்துக்களை ஓதுங்கள். அல் குர்ஆன் இறங்கிய மாதம் 7 நாட்கள் கிட்டத்தட்ட கழித்திருக்கின்றோம். அல் குர்ஆனை எடுத்து நாங்கள் ஓதினோமா? குர்ஆனை கையால தொட்டோமா? குர்ஆன் இறங்கிய மாதத்தில் இருக்கின்றோம். அல் குர்ஆன் இந்த மாதத்தில், இந்த சங்கையான மாதத்தில் அல்லாஹ் இறக்கினான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அந்த குர்ஆன் எடுத்து ஓதினோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நாம் என்ன செய்கின்றோம், எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை? மிகவும் குறுகிய ஒரு வாழ்க்கை. போன வருஷம் எங்களையோடு இருந்தவங்க இந்த வருஷம் கபர்ல வாழ்றாங்களா இல்லையா? எங்களையோட எங்களுடைய ஃபேமிலியில ரமதானை கழித்தவர்கள் இந்த வருடம் மாளிகாவத்தையிலேயோ குப்பியாவத்தையிலேயோ இருக்கிறாங்களா இல்லையா? வாழ்கின்றார்கள். அடுத்த ரமதான் எங்களை கிடைக்குமா? தெரியாது. அப்ப அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஞாபகத்தை பெருமதி வாய்ந்ததாக நாங்கள் உணர வேண்டும். வீணடித்து விடக்கூடாது. வீணடித்ததன் பின்னால கை சேதப்படுவதன் மூலமாக எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த காலத்தை, நேரத்தை பெருமதி வாய்ந்ததாக, ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணித்தியாலத்தையும் பெருமதி வாய்ந்ததாக உணர வேண்டும். மாறாக சில துப்பாக்கியசாலிகள் ரமதானுடைய காலத்திலும் பாவத்தில் ஈடுபடுகின்றார்கள். நிறைய வரலாறுகள் இருக்கின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரமதான் சங்கையான ஒரு மாதம். ஒரு நன்மையான காரியத்திற்கு ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மையை வழங்கக்கூடிய ரமதான் பாவத்திற்கும் அவ்வாறு தண்டனை வழங்கக்கூடியது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவம் ஒரு நாள் நாங்கள் ஈடுபடக்கூடாது. நன்மை வழங்கப்படுவது போன்று நம்முடைய பாவங்களுக்கும் பல மடங்கு தண்டனைகள் ரமதானுடைய காலத்தில் ரமதானில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, எதை கேட்பதாக இருந்தாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள். பள்ளி வாசலோடு ஒன்று இருங்கள். பள்ளி வாசலில் நேர காலங்களை கழிங்கள். மனிதர்களிடம் போய் எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், இது பிரச்சனை அது பிரச்சனை என்று சொல்றதை விட நாளைக்கு என்ன சொல்லுவான், வெளியே போய் 10 பேர் சொல்லதான் செய்வோம். வந்தாரு 10 பிரச்சனை எடுத்துட்டு வந்தாரு, என்னையால ஏண்டிய ஒன்றை நான் சால்வ் பண்ணி அனுப்பினேன். தேவையில்லை. ஏன் சொல்ல போறோம்? படைச்ச ரப்புட்ட கேளுங்க. படைச்ச ரப்புட்ட கையை தூக்குங்க. தனிமையில் உட்கார்ந்து கேளுங்க. யா அல்லாஹ், தனிமையில் இருக்கும் போது நான் பாவத்தை புரிந்து விட்டேன், இப்பொழுது தனிமையிலே தௌபா கேட்கின்றேன். இன்றைக்காவது உட்கார்ந்து ரப்புட்ட அழுந்து கெஞ்சி மன்றாடி தௌபா கேட்டுக்கிறோமா? பாவம் செய்யப்போ எப்படி செய்யணும்? ஒளிஞ்சு மறைஞ்சு பார்த்தக்கூடாது. பார்த்தா கேவலம். மனிதர்களுக்கு முன்னால் நல்லவனை போன்று நடிக்கின்றேன், தனிமையில் நான் யார் என்று என்னுடைய நப்சுக்கு தெரியும். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமதான் உலமாக்கள் கூறியது பிரகாரம் பல முறைகளில் மகஃபிரத்தை வழங்குகின்றது. பாவ மன்னிப்பை நமக்கு வழங்குவதற்காக வருகை தந்துள்ள இந்த விருந்தாளியை சரியான முறையில் உபசரித்து அனுசரித்து இந்த விருந்தாளியை சந்தோஷமாக நாங்கள் வழி அனுப்புவோமேயானால் திரும்பவும் இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். இதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான பழக்கங்களில் ஒன்று, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள், சதகா செய்வார்கள். ஒரு காற்று வேகமாக வீசுதானே, அந்த வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? தான தர்மங்கள், சதகாக்களை செய்வார்கள். எனவே நாம் இந்த சுன்னத்தின் படியும் அமல் செய்ய வேண்டும். எனக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய இலங்கை நாட்டில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம், தனவந்தர்கள் இல்லாத ஏழை மிஸ்கீன்களுக்கு அதிகமாக கொடுத்து உதவுவதை நம்முடைய நாட்டில் முஸ்லிம்கள் நாங்கள் காணக்கூடிய ஒரு காட்சி தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம். எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி கிடையாது. நம்முடைய நாட்டில் பல தனவந்தர்கள் பல வேலைகளுக்காக, உறவினர்களுக்காக கட்டாயம் கொடுக்கணும். ஃபேமிலியை தான் முதல்ல பார்க்கணும். ஊருக்கெல்லாம் ஆச்சியார், ஃபேமிலிக்கு நடு ரோட்டில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பசியோடு தாகத்தோடு. நான் ஊருக்கெல்லாம் சல்லி கொடுக்குறோம், ஊருக்கெல்லாம் கொடுக்கிறோம், ராஷன் கொடுக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம், எல்லாம் கொடுக்கிறோம். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பசியோடு தாகத்தோடு இஃப்தார் செய்வதற்கு கூட தண்ணியை வச்சு நோம்பு தருகிறோம். நாங்கள் போய் விசாரிப்பது கிடையாது. ஏன்? எங்கள்கிட்ட தேடி வரட்டும். இல்லாதவனுக்கே இவ்வளவு திமிர்ந்தா இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? இந்த திமிர், இந்த அகராதி மிகவும் பொல்லாதது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக தர்மத்தை, வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக சதகா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களை, நாம் முயற்சி செய்து இந்த ரமலானுடைய காலத்தில் முதலாவது உங்களுடைய குடும்பத்தை அணுகி குடும்பத்தினரிடம் சென்று அவருடைய தேவைகளை விசாரித்து அவர்களுக்கு கொடுத்து உதவுவதோடு நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலும் நாங்கள் செலவு, குடும்பத்தை கொடுக்கிறதும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான். அதே போன்று விசேஷமாக குறிப்பாக பள்ளி வாயில்கள் எங்கட ஏரியாக்கள் இருந்தால் அந்த பள்ளி வாயிலுக்கும் உங்களுடைய ஹக்கை கட்டாயம் கொடுங்கள். பள்ளி வாயில் இருப்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியம், நிம்மதியாக வருகின்றோம், நிம்மதியாக தொழுகின்றோம். நம்முடைய மஹல்லால, நம்முடைய ஏரியாவில் பள்ளிவாசல் இருக்கின்றது என்றால் இந்த ரமதானுடைய இன்கம்மை வைத்துத்தான் பல பள்ளி வாயில்கள் முழு வருடமும் அதனுடைய எக்ஸ்பென்சஸ் செஞ்சு கொள்கிறான். பள்ளி வாயில் அல்லாஹ்வுடைய வீடு, வாரி வழங்கணும். பள்ளியில போடுற லைட் 10 வருஷத்துக்கு வேலை செஞ்சு கொண்டே இருக்கணும்ன்ற கட்டாயமா? வீட்டுக்கு லைட்டை போடுறோம், 1 மாசம் 1.5 மாசத்துல லைட் அடிபட்டு போகுது, என்ன செய்யறோம்? கேரண்டி இருந்தால் மாற்றுவோம், இல்லாட்டி புதிய லைட் போடுவோம். இப்போதானே அப்பா மாத்தினீங்க,
இவ்வளவு சுருக்க லைட் அடிபட்டு போயிட்டுருச்சு, ஒழுங்கா பார்த்து வாங்க மாட்டீங்களா? அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, பள்ளிக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் லைட் ஒன்றும் செஞ்சில்லை இது வரைக்கும். பள்ளிக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் டெப் இல்லை. வீட்டில் இருந்தால் ஒரு குடும்பம் தான் அந்த பைப்பை நாங்கள் பாவிப்போம். வீட்டில் இருந்தால் ஒரு குடும்பம் தான் ஒரு டெப்பை பாவிப்போம். ஒரு உம்மா, ஒரு வாப்பா, 5 புள்ள, 4 புள்ள, 3 புள்ள. பள்ளி வாசலுக்கு ஒரு நேர தொழுகைக்கு எத்தனை பேர் வருகின்றார்கள்? எத்தனை மனிதர்கள் அதை பயன்படுத்துவார்கள்? எத்தனை மனிதர்கள் டெப்பை, டாய்லெட்டை, வாஷ்ரூமை, லைட்டை, ஃபேனை யூஸ் பண்ணுவாங்க? வீட்டை விட அதிகமாக பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே பள்ளிவாசல் ரிப்பேரும் வந்து கொண்டு தான் இருக்கும். நாங்கள் கெட்ட நேரம் கொடுத்தோம் போதும், அவ்வாறு கிடையாது. பல பள்ளிவாசல்கள்ல வேறு வேறு இடங்களுக்கு போயிட்டு உதவிகள் கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அவ்வாறு? நாம் வாழக்கூடிய இடம், நாம் வாழக்கூடிய பள்ளிவாசல், நாம் தொழக்கூடிய இடம், நிம்மதியாக அல்ஹம்துலில்லாஹ் தொழுகின்றோம். இன்று அல்ஹம்துலில்லாஹ் பல பள்ளி வாயில்கள் குளிரூட்டப்பட்டு ஏர் கண்டிஷனோடு வழங்கப்பட்டு இது நிம்மதியாக நாங்கள் அமல் இபாதத்துகள் செய்கின்றோம். அந்த பள்ளி வாசலுக்கும் தேவைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ் நிச்சயமாக நான் கொடுக்காட்டி என்னையமாய் 10 பேரை உருவாக்குவான் கொடுக்கிறதுக்கு. ஆனால் இதற்கு நாங்கள் செலவு செய்வது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் கருத வேண்டும். எனவே பள்ளிவாசலுடைய வேலை திட்டங்களுக்காக நீங்கள் ஒத்துழையுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை கட்டாயம் பள்ளிவாசலில் கொடுங்க. பள்ளி கமிட்டியில் இருப்பாங்க ஆட்கள், அவர்களை சந்தியுங்கள். ஏதாவது தேவை இருக்கிறதா, ஏதாவது கரண்ட் பில்லா அல்லது தண்ணி பில்லா, மறைமுகமாக உதவி செய்யக்கூடிய பல மனிதர்கள் செய்து கொடுத்தான் இருக்கிறார்கள். மறைமுகமாக ரகசியமாக உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் எல்லாத்துக்கும், பள்ளிவாசலுடைய உலமாக்களாக இருந்தாலும் சரி, கொடுத்து உதவக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் நாமும் நம்மால் இயன்றதை கட்டாயம் நம்முடைய ஏரியா, நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு நாம் கட்டாயம் கொடுத்து உதவுவது நம் மீது கடமை. நாம் இன்றைக்கு கொடுக்காட்டி அவங்க வேற பள்ளியில் போயிட்டு சவனை பிடிச்சுக்கொண்டு நிற்க வரும். அதான் ரமதானுடைய காலம், மனிதர்கள் வாரி வழங்கக்கூடிய காலம். உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு கொடுப்பதோடு சேர்த்து உங்களுடைய ஏரியா, உங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளி வாயிலுக்கும் கட்டாயம் கொடுத்து உதவுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த தொகைகளை கொடுங்கள். உங்களுடைய கமிட்டி ஆட்கள் இருப்பாங்க, அவர்களை சந்தித்து என்ன தேவை இருக்கின்றது, அந்த தேவைகளுக்கு நாங்கள் உதவுகின்றோம் என்று முன்வாருங்கள். கெஞ்சி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாமல் கொடுத்து உதவக்கூடிய மனிதர்களாக நாங்கள் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் இந்த ரமலானுடைய மாதத்தை கழித்தார்களோ அந்த முறையில் கொஞ்சமாவது நாங்கள் இந்த ரமலானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலக முஸ்லிம்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் சங்கையான ரமலானுடைய மாதத்தை யாரெல்லாம் அமல் இபாதத் மூலமாக கழிக்கின்றார்களோ அந்த கூட்டத்தில் நம்மையும் சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பாக்கியசாலிகள் இந்த ரமலானுடைய மாதத்தை, இந்த ரமலானுடைய நோன்பை மக்காவிலும் மதீனாவிலும் கழிப்பதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியங்களை நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் சங்கையான இந்த ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை நசீபாக்கி அருள்வாயாக, உம்ராக்களுடைய பாக்கியங்களை நசீபாக்கி அருள்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதாவை அதுவான முறையில் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன். பிஜாய காத்தமின் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.